எண்ணமெல்லாம் ஈடேறும் நேரம் வந்திருக்கிறது. ஆம் குழந்தையே, ஷீரடியிலிருந்து இந்த மங்களகரமான வியாழனில் ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்க்கவே காலையிலேயே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே, சந்தோஷம்தானே? உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாகப் போகிறது. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன். குழந்தையே, உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தீர்மானித்தபடிதான், நிச்சயித்தபடிதான் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமே தவிர நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. அதுவும் தவறான எண்ணத்தோடு நீ நினைப்பது, எதிர்மறையாக நீ நினைப்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன் சாயப்பா நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது உன் கைகளில் வந்து சேரும். எனவே என் பிள்ளையே, நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறையை உன் மனதிலோ உன் வாழ்க்கையிலோ கொண்டு வராதே.
எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனதில் நீயே புகுத்திக் கொள்ளாதே. அது உன் மனதை தான் நாசப்படுத்துமே தவிர, உன் மனதை தான் நோகடிக்குமே தவிர வேறு எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் நிகழாது. அதுதான் உண்மை. உன் சாயப்பாவின் வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சர்வ நிச்சயமாக அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உனக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பிரகாசமான நாட்கள் மட்டுமே இருக்கப் போகிறது. இதுவரை வாழ்க்கையே இருண்டிருக்கிறதே என்று நீ கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் முடியப் போகிறது இன்றோடு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமே, ஆனந்தமே, சந்தோஷமே. அறிந்து கொள்கிறாயா? உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற துவங்கிவிட்டது. சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எல்லோருமே இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல், என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல், தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடைகள் தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல், அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் பல வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு.
எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்து வை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல் தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக ஜெயித்து விடலாம். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருப்பவர் நீதான். இங்கு இருப்பவர் யாருக்கும் கவலையே இல்லாத வாழ்வை இறைவன் கொடுப்பதே இல்லை. அவரவர்க்கென்று பலதரப்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அவரவர்க்கென்று துன்பங்கள் நிறைந்துதான் இருக்கும். என்ன கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு தைரியமாக கடந்து செல்லும் இதயத்தை ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை உணர்ந்து கொள்ளாமல், இறைவன் கொடுத்ததை புரிந்து கொள்ளாமல் கவலைகளுக்கு பின்னாலே எப்பொழுதும் ஓடி ஓடி போய் வாழ்க்கையையே இழந்துவிடும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அனைத்தையும் தாண்டி வெற்றி என்னும் படிக்கட்டை தொட வெகு சிலரால் தான் முடியும். அது உன்னால் மட்டும் நிச்சயமாக முடியும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்க்கையில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்க உன்னுடைய தன்னம்பிக்கை பாடத்தில் நீ வெற்றியடைய வேண்டும். வென்றுவிட்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், அவனுடைய இலக்கை அல்ல. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சாதிக்க பிறந்தவர் நாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எது வந்தாலும் அனைத்தையும் பார்த்து கொள்ள சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வோடு இரு. எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, இன்றியமையாததும் கூட. அந்த தவறுகள்தான், அந்த தோல்விகள்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான முக்கிய படிகளாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எனவே எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விடுவதை விட ஏதாவது செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடி கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையை வெல்லலாம், சுலபமாகவே வென்றுவிடலாம். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பயனும் இருக்கப் போவதே இல்லை. எனவே நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். நீ நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கை வை, உன் வாழ்க்கை மேல் நம்பிக்கை வை, உன் சாயப்பா மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய எதிர்காலம் உன்னை வரவேற்று கொண்டு உனக்கான வெற்றியை கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி வந்து சேரும், கடமைக்கு செய்தால் தோல்வியே வந்து சேரும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கை பாடத்தில் வெற்றி பெற்று கொண்டே இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் ஜெயித்து காட்டலாம். நான் இருக்கிறேன், எதற்குமே பயம் கொள்ளாதே. உன் மனதில் நீ பாதுகாக்க முடியவில்லை என்றால் வேறு எங்குதான் அதை பொக்கிஷமாக பாதுகாக்கப் போகிறாய்? என் அன்பு குழந்தா, தேவையில்லாத நினைவுகளை, தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு
குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான், உன் மனதில் அதிகமாக சேர்த்து வைப்பதற்கால்தான் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையுமே உன்னால் சரிவர செய்யவும் இயலவில்லை. ஒன்றை நீ இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பமாக என்னிடம் வைத்தது எல்லாமே உனக்கு வந்து சேரும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதேபோல் இப்படியாகிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆகிவிட்டால் வாழ்க்கையே போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் வந்து சேருவது அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தான் வருகிறது என்ற நேர்மறை சிந்தனையையும் எண்ணங்களையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் ஆசையாக கோரிக்கை வைத்தாய்தானே, அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயிநாதரே என் வாழ்க்கையில் வரமாட்டீர்களா? நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வியாக எழுப்பிய அத்தனை கேள்விக்கும் பதிலாக இப்பொழுது இந்த நொடி உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே. உனக்கான ஆச்சரியம் அற்புதமாகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்று தேவையான அனைத்தையும் வரங்களாக அள்ள அள்ள பெற்றுக்கொள். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படியே நடைபெறு. அதன்படியே உன் வாழ்க்கையில் செயல்படு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? உடனடி மருந்து என்ன தெரியுமா? மறந்து விடுவதுதான். நல்லதாகவோ இருந்தாலும் கெட்டதாகவும் இருந்தாலும் பிரச்சனை முடிந்தவுடன், அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுவதுதான் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். எது உன் வாழ்வில் நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக அப்பா கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதையே அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடிந்தது, நிகழ்ந்ததை அப்படியே மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக ஒன்றை வரவேற்க தயாராகு. அந்த புதியது உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நடந்து முடிந்த விஷயங்கள், நிகழ்ந்த விஷயங்கள் என்று அதையே அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதி இல்லாமல் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் குணம், விரக்தி, வாழ்க்கையே வாழ வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்ததை மறந்துவிடு. நிகழப்போவதை நினைத்து கொண்டே இருக்காதே. நிகழ்ந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். எனவே எதை நினைத்தும் பயப்படாமல், குழம்பாமல், பரிதவிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், எதுவாக இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாக நிகழும்படி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி நீ வாழ வேண்டுமென்றால் நேற்றைய முடிந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். உன்னுடைய மனதை முதலில் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொள்ள வேண்டும்.
உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், நீ செல்லும் பாதையில் உனக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை எதிர்த்து கொண்டு நிற்காமல் பார்க்காதது போல நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் மனதில் தீர்க்கமான சிந்தனை என்னவென்று தெரியுமா? உன்னுடைய இலக்கு. அதை மட்டுமே சிந்தனை செய்து கொள். வழியில் என்னதான் தடைகளோ தடங்கல்களோ வந்தாலும் அதை சிறிதுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல், கண்ணால் பார்க்காமல் உன்னுடைய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்த இலக்கை, நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். நம்பிக்கையோடு முன்னேறு, போராடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. உனக்கானது உன் வசமாகும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருவேன் அனைத்தையும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை குறை கூறி உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று வெதும்பாதே, தழும்பாதே. உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன விதமான ரணங்கள் ஏற்கிறது என்பது எனக்கு தெரியாதா? நான் அதை சரி செய்வதற்காகத்தானே உழைத்து கொண்டிருக்கிறேன்.